அனைவருக்கும் வணக்கம். நான் ஆத்மா, என்னில் அறியாமை இருக்கவே முடியாது என்ற இந்த ஆழமான உண்மையை புரிந்து கொள்வதற்கான மற்றொரு முயற்சி. இதில் குறிப்பாக கேள்வி என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளும் திணறும் கேள்வி. அத்வைத சித்தாந்திகளாலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு கேள்வியை நாம் வைத்திருக்கின்றோம். என்னன்னா, அறியாமை யாருக்கு என்ற கேள்வி. அதாவது பிரதிபிம்ப உணர்வான இந்த மன உணர்வை உண்மை என்று நம்பியவன் யார் என்ற கேள்வி. இருப்பது ஒன்றே, அது ஆத்மா மட்டுமே, அதுவே அனைத்துமாக இருக்கிறது என்றால் இந்த அறியாமையாக, அதாவது இந்த பொய்யை உண்மை என்று நம்பியது அந்த ஆத்மாவே தானா என்ற கேள்வி நமக்குள் எழ வாய்ப்பிருக்கின்றது. ஆனால் அந்த பரமாத்மாவுக்கே அஞ்ஞானம் என்பது நம்ப முடியாதாக இருக்கின்றது. சோ இது ரொம்ப சிக்கலான ஒரு கேள்வி அத்வைதத்துல அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ இந்த கேள்விக்கு நாம் விடை காண முயற்சிக்கின்றோம். அந்த விடை காண முயற்சியில நான் ஒரு 2 விஷயத்த சொல்லியிருக்கேன். டைரக்டா ஆன்சர் டிக்ளேர் பண்றதாக இருந்தா, உண்மையான ஆத்மாவிடத்துல அந்த பொய், அதாவது அஞ்ஞானம் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்கிறத நான் அறுதிட்டு கூறிட்டேன். பட் இது புரியணும். ஏன்னா நம்ம அனுபவத்துல டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம அனுபவம் எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, சுகம், துக்கம், பயம், கோபம் என்ற இந்த உணர்வுகளை தவிர வேற ஒரு உணர்வு நமக்கு தெரியவே இல்லை. ஆனா பிரம்மானந்த உணர்வுன்னு ஒண்ணு இருக்கு, அது மட்டும்தான் சத்திய உணர்வு, இதெல்லாம் இல்லவே இல்லைன்னு அது சொல்லுது. அப்ப அது சத்தியம் என்றால், அது அனைவரும் ஞானிகளே என்பதும் உண்மை என்றால், அது ஏன் தெரியாமல் போனது என்ற மிகப்பெரிய இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காணும் முயற்சி என்று நாம் பார்ப்போம். சரி, இப்போ 2 விஷயம் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம். ஒண்ணு அணுவை அண்ட் வேதிரி. அப்படின்னா என்ன? அவ்வியக்த நிலையில் உள்ள பரபிரமம், உலகமாய் விரிந்துள்ள பரபிரமம், எண்ணங்களுடன் இருக்கின்ற பிரம்மம், எண்ணங்கள் இல்லாதிருக்கின்ற பிரம்மம் என்று 2 விதமாக நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கோம். சரியா? இப்ப இந்த 2 விதத்திலையுமே நம்ம பிரம்மத்துக்கிட்ட அஜ்ஞானம் அப்படிங்கிறது இருக்க சான்ஸே இல்லைன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போறோம். ஓகேவா? அதுல ஒண்ணு அப்கோர்ஸ் வினோதினியா சொல்லிட்டா, வேதிரிக் மெத்தட்ல ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். எது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்னா, இங்க எண்ணங்களே இல்ல. இப்ப எண்ணங்களே இல்லாத இடத்துல இந்த உலகமே இல்ல. உலகமே இல்லாத இடத்துல உலகத்தை உண்மை என்று நம்பியது யார் என்ற கேள்விக்கே இடம் இல்ல. அப்ப அது பாரமார்த்திக சத்தியமாக மாறிவிடுகின்றது. அப்போ அந்த இடத்துல கன்ஃபியூஷனே இல்ல. ஆனா அது அந்த வேதிரிக் மெத்தடுக்கு நம்ம முயற்சி தான் பண்ணிட்டு இருக்க முடியும். ஆனா உண்மையில இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறது எண்ணங்களோடு கூடிய உலகத்தை இல்லையே அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது வேணா நாங்க எப்ப வேதிரிக் மெத்தட் ஆகி எண்ணங்கள் எல்லாம் டெமாலிஷ் பண்ணி நாங்க பிரம்மம்னு உணர்ந்த பிறகுதான் ஐயா அது புரியும். இப்போ எங்க நிலைமை என்ன? இப்ப எண்ணங்களோடு கூடி இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே நான், அந்த உண்மையை இப்ப இந்த நிலையில இப்ப யாருக்கு அறியாம? ஏன்னா அங்க அறியாமைங்கிறது உலகமே இல்லைன்னா அறியாமை இல்லைன்னு ஆயிடுது. அறியாமை இருக்கிற இடத்துல ப்ரூஃப் பண்ண இந்த அறியாமை யாருக்குன்னு, அணுவையில ப்ரூஃப் பண்ண இந்த அறியாமை யாருக்குன்னு என்ற இந்த முக்கியமான கேள்விக்கு நாம் விடை காண வேண்டும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த முயற்சிக்கு தான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண அந்த விஷயங்களை நீங்க உள் வாங்கணும். அது என்ன அப்படின்னா, ஆத்மா எண்ணங்களோடும் இருக்கும், எண்ணங்கள் இல்லாமலும் இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட எண்ணங்களுக்கு அதிஷ்டானமாக இருக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்ப எண்ணங்களின் அதிஷ்டானம் அப்படின்னு சொல்லும் போது அதை சத்தியம்னு சொல்லலாம். எண்ணங்கள்னு சொல்லும் போது அதை சத்தியம்னு சொல்லக்கூடாது. என்னையா சொல்லிட்டு இருக்கு? எண்ணங்களுக்கு அதிஷ்டானம் அப்படிங்கிறவன சத்தியம்னு சொல்லு, எண்ணங்களை சத்தியம்னு சொல்லாத. இது எப்படி நம்ம பார்த்தோம்? எண்ணுபவனை அதிஷ்டானம், எண்ணங்களுக்கு அதிஷ்டானம் யார்? எண்ணுபவன் வச்சுக்கோ. எண்ணங்கள் அப்படிங்கிறது அது எண்ணுபவன் அல்லன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோம். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சத்திய பொய் அப்படிங்கிறத பிரிச்சு காட்டுறதுக்காக. இங்க பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிறோம். இந்த எண்ணங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமா இருக்கிறது யாரு? பிரம்மம். பிரம்மம் இல்லைன்னா எண்ணங்களே இல்லைன்னு சொன்னோம். அப்ப இந்த பிரம்மம் யாரு? எண்ணுபவன் வச்சுக்கோ. இங்கிலீஷ்ல ப்ரோக்ராமர்னு வச்சுக்கோ, எண்ணங்களை ப்ரோக்ராம்னு வச்சுக்கோ அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லியாச்சு. சரியா? அப்போ இங்கே அதிஷ்டானமாக இருக்கின்ற இந்த எண்ணுபவன் இருக்கான் இல்லையா, எண்ணுபவன் சத்தியம்ங்கிற, ஆனா எண்ணத்தை பொய்யுங்கிற. ஏன் அப்படி? எண்ணியவனின் எண்ணங்கள் தானே. அப்ப எண்ணியவனின் எண்ணங்களை ஏன் பிரிக்கிற? பிரிக்கிறேன். எண்ணியவனும் எண்ணங்களும் ஒன்று என்று நான் ஒற்றுக்கொண்ட போதிலும் பிரிக்கிறேன். எண்ணியவன் வேற, எண்ணங்கள் வேறையா? உதாரணமா ரஜினி ரோபோ பண்ணான்னா, ரஜினியுடைய ஒட்டுமொத்த எண்ணங்கள் தானே இங்க ரோபோவா உட்கார்ந்து இருக்கு. அப்ப இது ரஜினின்னு சொன்னா என்ன தப்பு? இது ஏன் பிரிக்கிற?
எண்ணுபவனும் எண்ணமும் ஒன்று என்று சொன்னால் என்ன தவறு ஏற்பட்டு விடுமோ என்று நீங்க கேட்கலாம். கிருஷ்ணாவில் என்ன சொல்லி கொடுத்தீங்க? கிருஷ்ணனே மாயைக்காக எல்லாமாக வந்திருக்கின்றான், ஆதலால் நீ அனைத்தையும் கண்ணன் என்று பார், கண்ணன் என்று பார் தானே சொன்னீங்க. அப்ப எல்லாத்தையும் கண்ணனா பார்க்க வேண்டியதானே, ஏன் பிரிக்கிறீங்க? மாயைக்குள்ள இருக்கிற எல்லா அந்த மாய லீலை புரிகின்ற எல்லாத்தையுமே கண்ணனா தானே பார்க்க சொன்னீங்க. இப்ப எண்ணங்களையும் கண்ணனாக பார் என்று தானே சொன்னீர்கள். இப்பயும் சொல்றேன், எண்ணங்களை நீ கண்ணனா பார்க்கலாம், எண்ணுபவனே எண்ணங்களாக இருக்கின்றான்னு பார்க்கலாம். ஆனால் எண்ணமும் எண்ணுபவனும் ஒன்றல்ல. என்னையா போட்டு மறுபடியும் குழப்புற? ரெண்டும் ஒன்னா பாருங்கிற, ஆனா ரெண்டு ஒண்ணு இல்லைங்கிற. ரெண்டு ஒண்ணுதான், ஆனா ரெண்டு ஒண்ணு இல்லதான். அது எப்படி அப்படின்னா, ஏன்னா இது சத்தியா, இது மித்தியா. அப்ப சத்தியாவுக்கும் பொய்க்கும் என்னையா டிஃபரன்ஸ் அப்படின்னா, சத்தியாங்கிறது நிலையானது, எப்போதும் இருப்பது, சாஸ்வதமானது, சுயம் பிரகாசமானது, எதையும் சார்ந்து இருப்பதல்ல, இண்டிபெண்ட் ஆனது. இது சத்தியத்துக்கு கொடுக்கிற டெபினிஷன். ஆனா மித்தியாவுக்கு மாறிக்கொண்டே இருப்பது, இது பொய்க்கு கொடுக்கிற டெபினிஷன். எண்ணுபவன் சத்தியம், எப்போதும் இருப்பவன், மாறாதவன், சுயம் பிரகாசமானவன், இண்டிபெண்ட் ஆனவன். சோ எண்ணுபவனை சத்தியத்துக்குள்ள போடு, ப்ரோக்ராமரை சத்தியத்துக்குள்ள போடு. ப்ரோக்ராம் அப்படி போட முடியாதே. ப்ரோக்ராமர் தான் இஸ் ஈக்குவல் டு ப்ரோக்ராம்னு நீ சொன்னா கூட ப்ரோக்ராம் அப்படி போட முடியாதே. பிரம்மமே உலகமா இருக்குன்னு சொன்னா கூட உலகம் பிரம்மன்னு ஒன்னும் சொல்ல முடியாதே. ஏன்னா இதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் வேற, இதனுடைய ஆட்ரிபியூட்ஸ் வேற. இது சொல்லுவாங்க நிர்விகாரி, நிர்குணன், நித்திய சுத்த புத்த அப்படின்னு வரக்கூடிய இந்த சத்திய வஸ்துக்குள்ள இந்த ஆட்ரிபியூட்ஸ் மாயால இல்லவே இல்லை. இங்க டோட்டலி அட்லி ஆப்போசிட்டா இருக்கு. அது அசுத்தமா இருக்கு, குணங்கள்ல சிக்கிட்டு இருக்கு. இப்படி மாயைக்குள்ள இருக்கக்கூடிய டைரக்டர் படத்துல இருக்கிற கேரக்டர். ஓகே. சோ டைரக்டர் இல்லைன்னா கேரக்டர் இல்ல. ஆனா டைரக்டர் உடைய அவன் வந்து பெர்மனண்டா இருந்துகிட்டே இருப்பான். இந்த கேரக்டர்ல அவன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கான். சரி, எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இது நீ ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. சரியா? அப்போ இப்ப எங்க கேரக்டர்ல நம்ம என்ன வரோம் அப்படின்னா, அணுவை மெத்தட தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அணுவை மெத்தட்ல கூட இங்க அறியாம யாருக்கு இல்லைன்றதை புரிய வைக்கும் முயற்சி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சோ இங்க எண்ணுபவனையும் எண்ணங்களையும் பிரித்தால் தான் என்னால பிரிக்க முடியும் உங்களால. சரியா? எண்ணுபவனை சத்தியத்துல கூட்டு போட்டேன், எண்ணத்தை நான் மித்தியால போட்டேன். ஓகேவா? இப்ப இந்த எண்ணத்துல எக்கச்சக்கமான பேதங்கள் இருக்கு, எக்கச்சக்கமான குணபேதங்கள் இருக்கு, என்னென்னமோ இருக்கு. சரியா? இந்த உலகம் பொய்யாக தோன்றம் அளித்துக் கொண்டிருக்கிறது, ஆதலால் நான் புகுந்து ஆடப் போகின்றேன் என்று என்பது ஒரு எண்ணம்னு வச்சுக்கோ. எண்ணியவனின் எண்ணம், எண்ணியவன் வேற, எண்ணம் வேற. ஆனா ஒரு எண்ணம், இந்த உலகம் ரெண்டு எண்ணமா சொல்றேன், இந்த உலகம் சத்தியம் என்று நினைத்துக் கொண்டு இவெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டு ஒரு எண்ணம் இருக்கின்றது. அப்புறம் இன்னொரு எண்ணம் இருக்கு, இந்த உலகம் வெறும் மாயை, இந்த உலகம் என்ன எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னுட்டும் ஒரு எண்ணம் இருக்கு. எண்ணுபவன் இருக்கான் இல்லையா, இந்த எண்ணுபவன் அப்படிங்கிறவன் தனியா இருக்கான், இவனுடைய எண்ணம் இங்க தனியா இருக்கு. சரியா? ஆனா எண்ணுபவனை இந்த எண்ணம் ஏதாவது செய்யுமான்னு கேட்டா எதுவும் செய்யாது. சரி, இதை வச்சுதான் நம்ம ப்ரூவ் பண்றோம், பிரம்மத்திற்கு அறியாமை என்பதே கிடையாது, அஞ்ஞானம் என்பதே கிடையாது, துக்கம் என்ற சுவடே கிடையாது, எப்போதும் பேரானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு. ஏன்னா எண்ணுபவன் எண்ணத்தால் படைவானா? ஏனென்றால் அது வெறும் மாயை, இதுவோ சத்தியம். இப்ப நீ வந்து கண்ணை மூடிட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கடா, உன் கற்பனையில என்னென்னமோ வந்து நடக்குது. ஆனா கற்பனைக்குள்ள 1000 தான் நடந்தாலும் கற்பனை செய்பவனை அந்த கற்பனை பாதித்து விடுமா? புரியுதா நான் சொல்றது? இப்போ ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்களாம். கனவு கண்டுட்டு இருந்தான். அந்த கனவுல ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்தான். ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்து அப்படியே பக்கத்துல போயிட்டே இருந்தது. அந்த பாம்பு வாயை திறந்து அப்படியே வாய்க்குள்ள போச்சு. இப்ப என்ன பண்றது, அவனை காப்பாத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன பண்ணணும்? அவனை தட்டி எழுப்பணும். சரியா? சோ தட்டி எழுப்புனா காப்பாத்திடலாம். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலா அங்க பாம்பும் இல்லை, இங்க மிருங்க போகவும் இல்லை, இது எல்லாமே எண்ணங்கள். சரி, வெறும் எண்ணங்கள். ஆனா இந்த எண்ணுபவன் இருக்கான் இல்லையா, அத இந்த எண்ணுபவனை எதுவுமே அது பண்ணாது.
இல்ல இப்படி சொல்றேன், முழுங்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி எழுப்பல, முழுங்கிடுச்சு. முழுங்கினதுக்கு அப்புறம் எனக்கு முழிப்பு வருது, நீ எழுப்பல அல்லது முழிப்பு வருதுன்னே வச்சுக்கோ, இவனை செத்தா போயிட்டான், இவன் சாக மாட்டான், இவன் அப்படியேதான் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான். சரியா? அப்போ இந்த எண்ணுபவன் என்பவன் சாஸ்வதமானவன். இது கனவுல சொன்னேன். இப்ப கற்பனையில வா. கற்பனைக்கு நம்ம ஹாலுசினேஷன் பேஷன் எடுத்துக்கோ. இவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ லூசுத்தனமா ஸ்ட்ரெஸ்ல டிப்ரெஷன்ல என்னை வந்து பின்லாடன் துரத்துறான், எனக்கு என்னென்னமோ நடக்குது, ஐயோ அப்பா அப்பான்னு ஓடிட்டு இருக்கான். சரியா? இப்ப இது எல்லாம் என்னது? தாட்ஸ்ங்கிறேன் நானு. சரியா? இந்த தாட்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இந்த தாட்ஸுக்கும் இந்த தாட்ஸை உற்பத்தி பண்ணவனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா தாட்ஸை உற்பத்தி பண்ணவனை இந்த தாட்ஸ் வந்து எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கறத நான் மேஜரா சொல்ல வருது. ஏன் அப்படின்னா இது சத்தியம், இது மித்தியாடா, இது இல்லடா. பின்லாடன் இல்லவே இல்லை, ஹெலிகாப்டர் இல்லவே இல்லை, இல்லாதது எப்படி இவன் அஃபெக்ட் பண்ணும்? பண்ணாது. ஸோ டோட்டலி இந்த எண்ணுபவன் அப்படிங்கிறது, இந்த சத்திய வஸ்து அப்படிங்கிறது எதனாலும் பாதிக்கப்படாதது. அதனால் உற்பத்திப்பட்ட எண்ணம் வந்து எண்ணுபவனையே பாதித்துவிடும் என்பது மகா மடத்தனமாக இருக்கின்றது அப்படிங்கறத மெயினா புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் நமக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கும். இங்கதான் நான் வந்து மெயினா சொல்லியிருக்கேன், தன் கற்பனையை உண்மை என்று நினைப்பதும் ஒரு கற்பனை தானே. இதுக்கு எப்படி நம்ம விளக்கம் கொடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஹாலுசினேஷன் பேஷண்ட் உண்மை நினைச்சிட்டு இருக்கான்ல, அந்த உண்மை நினைச்சது உண்மையா? அவன் உண்மை நினைச்சது நினைப்பு தானே, அதுவும் கற்பனை தானே. அப்ப அது எண்ணம் தானே, அது எண்ணுபவன் அல்லவே. அந்த எண்ணம் கொடுத்த அனுபவம் வேற. எண்ணுபவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இப்ப இந்த கான்செப்டோட இன்னொன்னு முக்கியமான கான்செப்ட், எண்ணத்திற்கு அனுபவமா எண்ணுபவனுக்கு அனுபவமா? ஏன்னா எண்ணம்ங்கிறது அனுபவம் இருந்தது, எண்ணங்கிறது ஜடம், எண்ணங்கிறது மனசு. இந்த மனசின் துணை கொண்டு எண்ணுபவன் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கும். சரியா? எண்ணுபவன் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினால்தான் எண்ணங்களையே ப்ரொடியூஸ் பண்றான். அதாவது தன் பிரம்மானந்தத்தையே விதவிதமாக அனுபவிக்க வேண்டும். எண்ணுபவன் வேற ஏதோ ஒண்ணு அனுபவிக்கணும்னு இருக்காது. ஏன்னா தன் பிரம்மானந்தத்தையே, தன் ஆனந்தத்தையே, சச்சிதானந்தத்தையே, சுயமாக ஒளிந்து கொண்டிருக்கும் சுயானந்தத்தையே டிஃபரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணணும்ன்றதுக்காக மனசை யூஸ் பண்றான், டூலை யூஸ் பண்றான், திங்க் பண்றான், எண்ணங்களை யூஸ் பண்றான். சரியா? அப்போ அவனுடைய சுவானந்தம் அப்படிங்கிறது, அந்த பிரம்மானந்தம் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லா அனுபவங்களையும் பெறுகிறது. சரியா? இப்போ யோசி, அந்த எண்ணம், அந்த நிஜமாவே ஹாலுசினேஷன் பேஷண்ட் வந்து என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டு சித்திரவதைப்படுறான்ல, அந்த சித்திரவதை அப்படிங்கிறது நீ எண்ணத்துல இருந்து பாக்குறதுனால நிஜமா மாதிரி தெரியுது. எண்ணுபவனை வச்சு பார்த்தேன்னா கண்டிப்பா அது நிஜம்னு சொல்ல மாட்டேன். அவ சொன்ன எக்ஸாம்பிள் போயிடும். இந்த கேரக்டர். சரியா? இந்த டேரக்டர் வந்து எண்ணுபவன், அவன் வந்து ஹாலுசினேஷன் பேஷண்டாவும் படத்துல வரலாம், அப்படி வரலாம், இப்படி வரலாம், எப்படி வேணா வரலாம். இந்த ஹாலுசினேஷன் பேஷண்ட்டை மட்டும் பார்த்தேன்னா அவனுடைய படபடப்பையும் அவனுடைய இதையிலும் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த எண்ணத்தை மட்டும் வச்சு பார்த்துக்கிட்டு அந்த சிருஷ்டி, அந்த ஸ்கிரிப்டை மட்டும் வச்சு பார்த்தேன்னா நிஜமாவே டைரக்டர் கஷ்டப்படுற மாதிரி உனக்கு தோணலாம். பட் டைரக்டர் கஷ்டப்பட்டுட்டா இருக்கா? டைரக்டருக்கு இது 100 மாயான்னு தெரிஞ்சுதானே இந்த ஸ்கிரிப்டை வச்சிருக்கான். இது எண்ணம், அதுதான் உணர்வு. அப்போ இது மாயை என்ற உணர்வு எண்ணுபவனுக்கு எப்போதும் இருக்கும், சாஸ்வதமாக இருக்கும். எண்ணுபவனிடத்தில் அறியாமை இருக்க சான்சஸே இல்லை. ஆனா எண்ணுபவனின் எண்ணங்களிலே அறியாமை இருக்கும். எண்ணுபவனின் எண்ணங்களிலே ரஜோதமோ சாத்விக குணங்கள் இருக்கும். எண்ணுபவனின் எண்ணங்களே ஞான உணர்வு இருக்கும். எண்ணுபவனின் எண்ணங்களே அஜ்ஞான உணர்வு இருக்கும். எண்ணுபவனின் எண்ணங்கள் அஜ்ஞான வேஷத்தையும் எடுக்கும். எண்ணுபவன் ஞான வேஷத்தையும் எடுப்பான். எண்ணுபவன் ஞான வேஷத்தை எடுக்கும் போதும் சரி, எண்ணுபவன் அஜ்ஞான வேஷத்தை எடுக்கும் போதும் சரி, எண்ணுபவன் எப்போதும் எண்ணுபவனே. வேஷத்தில் பேதத்தை காணலாம். இவன் சித்திரவதைப்படுவது போல் உணரலாம், அவன் பேராந்தத்தில் இழைப்பது போல் இருக்கலாம். ஏன்னா அந்த வேஷத்துக்கு ஏத்த மாதிரி வேஷத்தில் பேதத்தை காணலாம். ஆனால் எண்ணுபவனிடத்தில் பேதம் இருக்கிறதா? அதிஷ்டானத்தில் பேதம் இருக்கிறதா? இவன் இல்லை என்றால் எண்ணங்களே இல்லை. நான் அனுபவிலேயே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எண்ணத்தை ஸ்டாப் பண்ணும்போது உலகமே இல்லை, சோ தேர்ஃபோர் இவன் எப்பயுமே சச்சிதானந்தத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்றது ஈஸி தான். அனுபவிலேயே நீ பார்த்தா கூட, இவன் எண்ணங்களோடு இருக்கும் போதே பார்த்தா கூட 100% எண்ணுபவன் தெளிவாகவே இருந்து கொண்டிருக்கிறான். சரியா? இப்ப நம்ம வினோ சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வினோ நேத்து வந்து கீதா
என்ன வச்சு பேசிட்டு இருந்தார்ல. சோ சில நேரங்கள்ல நான் வந்து மிஸ் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் வந்து நினைவுக்கு வந்துடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ மிஸ் ஆகல, எல்லாமே எண்ணுபவனின் எண்ணத்தில் இருந்து முதலில் தெளிவாக இருப்பது போன்ற ஒரு எண்ணம், பின்பு அட்டாச் ஆவது போன்றது ஒரு எண்ணம், பின் அட்டாச்மெண்டில் இருந்து வெளியே வருவது போன்றது எண்ணம். இந்த எண்ணங்களுக்கெல்லாம் பின்னணியில் எண்ணுபவனுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்து கொண்டுதான் இருக்கின்றான். அந்த எண்ணுபவன் பாதிப்பு இல்லாமல் இருக்க போய்தான் அத்தனை பாதிப்பான காட்சிகளில் இருந்தும் அவனால் வெளியே வர முடிகிறதப்ப. உண்மையிலேயே பாதித்திருந்தாலும் அவனை கூட்டிட்டு வேற இடத்துல வரணும். எதுவுமே இல்லைனாலும் நீயா தானே வெளியே வர்ற, உன் எண்ணங்களில் இருந்து சிக்கிக் கொள்கிறாய், உன் எண்ணங்களிலிருந்து நீயே வெளியே வருகிறாய். இப்ப எண்ணுபவன் எப்போதும் தெளிவாக இருக்கின்ற காரணத்தினால் தான் அவன் சிக்கிக் கொள்வது போலும் நடிக்க முடிகிறது, வெளியே வருவது போலும் நடிக்க முடிகிறது. ஆதலால் எண்ணுபவனிடத்தில் அதிஷ்டானத்தில் பிரம்மத்தில் அறியாமை இருக்கவே முடியாது. இவைகள் எல்லாம் இந்த மாய தோற்றத்திலே அந்த எண்ணங்களிலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த எண்ணங்களுக்கு அறியாமை இருக்குதுன்னு வேணா சொல்லிக்கோ, அது அறியாமைன்னு சொல்லக்கூடாது, அறியாமை வேஷம்னு சொல்லிக்கோ, ஞான வேஷம்னு சொல்லிக்கோ. இப்படி நம்ம வந்து பிரிச்சு காட்ட முடியுமே தவிர பிரம்மத்திட்ட அறியாமை இல்லவே இல்லை என்பதை மிக சுலபமா காட்டிடலாம். இது ஏன் இந்த 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 சத்சங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க எத்தனை சாட் ஜிபிடி கிட்ட அனலைஸ் பண்ணாலும் சரி, எத்தனை கிரந்தங்கள் அனலைஸ் பண்ணாலும் சரி, we cannot easily come to the conclusion. ஏன்னா பல மாதங்கள் நான் சாட் ஜிபிடி சண்டை போட்டு நான் இப்ப இந்த உண்மையை பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அது எல்லாமே என்ன சொல்லணும்னா, பிகினர்ஸ்க்கு என்ன சொல்லிடும், ஜீவன்ட்டு அறியாம இருக்கு, சிதாபாஸ் கிட்ட அறியாம இருக்கு அப்படின்னு சொல்லும். அத்வைதத்துக்குள்ள என்ட்ரி ஆகும்போது எல்லாமே மாயில போய் அறியாமன்னு சொல்லுவோம். மாயன்னு இல்லவே இல்லை, இல்லாதது கிட்ட எப்படி அறியாம இருக்க முடியும், எண்ணம்ங்கிறது இல்லவே இல்லைன்ட்டு இல்லாததுல எப்படி அறியாம இருக்க முடியும் என்ற ஒரு விஷயத்துக்குள்ள என்ட்ரி ஆகும். அறியாம தான் யாருக்கியா என்று கேட்டால் ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே போயிட்டு இருக்கும். மாறி 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 தான் எக்ஸ்பிளைன் பண்ணி, இங்க போய் முடிஞ்சா அங்க போய் முடியும், அங்க போய் முடிஞ்சா இங்க போய் முடியும், எல்லா கிரந்தத்திலையும் உழப்பிக்கிட்டே தான் இருக்குமே தவிர. ஆனா ஒண்ணு வந்து தெளிவா சொல்லிடும், அறியாம இல்லை, எங்கே பாரமார்த்திக சத்தியம்னு சொல்லும், அப்புறம் விவகார சத்தியம்னு இங்க வரும். இப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வேதிக் மெத்தட் ஆகட்டும், அணுவை மெத்தட் ஆகட்டும், நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒரே சத்தியம்தான், பிரம்மம் தான், நாம் எல்லாம் எண்ணுபவர்கள் தான். வழக்கமா சொல்றதே ஆன்சர். எண்ணுபவனாக இருக்கின்ற எண்ணுபவனுக்கு வேல்யூ கொடுக்காம எண்ணுபவனாக இருக்கின்ற நானே என் எண்ணங்களுக்கு வேல்யூ கொடுத்து வாழ்வதால் நான் இந்த அவல நிலையில் இருக்கின்றேன். எண்ணங்களே நான் என்று எண்ணியவனும் நான் தான். ஆனாலும் கூட இந்த எண்ணியவனை மறந்து எண்ணத்திலே ஒட்டி கொண்டுள்ளதால் நான் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். ப்ரோக்ராம் cannot be mine. ப்ரோக்ராமர், நான் ப்ரோக்ராமர் அப்படின்னு நினைச்சான்னா எண்ணங்களுக்கெல்லாம் அரசன் நான், எண்ணங்களை ஆட்சி செய்பவன் நான். எண்ணங்கள் என்ன பண்ண முடியும், என் கற்பனை என்னடா பண்ண முடியும். கண்ணை மூடிட்டு இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கான்டா. இமேஜினேஷன்ல ஒரு பெரிய இவனை வந்து ஒரு கிங் கோப்ரா கடிப்புற மாதிரி இமேஜின் பண்றான் வச்சுக்கோ. அவன் கற்பனையில இவனும் இவன் தான், கிங் கோப்ராவும் இவன் தான், அங்கே சுத்தி இருக்கிறதும் இவன், எல்லாமே இவன் தான். இவனையே கடித்துக் கொள்ளுகிற மாதிரி என்ன வேணா கற்பனை பண்ணு. இவனுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது, இவனுக்கு எதாவது ஆக போகுதா, இவனுக்கு எதுவுமே ஆகாது. ஏன் இது எனக்கு தெரியல அப்படின்னா, எண்ணுபவனுக்கு வேல்யூ கொடுக்காம அங்கே எண்ணத்துக்கே நீ வேல்யூ கொடுத்து, உன்னுடைய இதுல கூட பியூட்டி என்னன்னா, அனைத்தும் நான்கிற எண்ணத்துக்குள்ள வந்திருந்தேன்னா, ஞான வேஷத்துல இருந்தேன்னா நீ தப்பிச்சிருப்ப. நீ எண்ணத்துக்கே வேல்யூ கொடு, ஆனா அனைத்தும் நான்குல வேஷம் கொடுத்திருக்கணும். எல்லாமே நீதானே உண்மையில, நீ உன்னுடைய கற்பனையில எல்லாமே நீதானடா. கோப்ராவும் நீதான், இதுவும் நீதான், இதுவும் நீதான், எல்லாமே மாயைக்காக நீயா தானே இருக்க. இந்த உண்மையோட நீ கற்பனை பண்ணி தொலைஞ்சிருந்தேன்னா கூட நீ ஞான வயசுல சந்தோஷமா தான் இருந்திருப்ப. ஆனா நம்ம அதுவும் பண்றது இல்ல. அந்த வேஷங்கள்ல ஏதாவது ஒரு வேஷத்தை மட்டுமே நான் நினைச்சுக்கிட்டு மீதி எல்லாம் வேற வேற நினைச்சுக்கிட்டு அதுக்கு நீ வேல்யூ கொடுக்கறது. ஸோ இது மட்டும்தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல முடியுது. ஃபைனலி ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸோட மேட்ச் பண்ண முடியல. என்னங்க நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒன்றும் அப்படி பிரம்மானந்தம் வரலையேன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மானந்தமாகவே இருந்து கொண்டு அதை மதிக்காமல், உன்னுடைய பிரம்மானந்தத்தையே நீ மதிக்காமல் உன்னுடைய எண்ணத்தை மட்டுமே மதித்து கொண்டு நீ வாழ்வதால் இப்படி ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கிறதே தவிர, உண்மையை உணர்ந்து விட்டால் எண்ணங்கள் என்பது இல்லவே இல்லை, அது வெறும் மாயை. எண்ணியவனே நான் என்று உணர்ந்து விட்டால் அடுத்த கணமே நாம் பிரம்மானந்தத்தில் இருப்போம் என்பதுதான் அம்மா என்னுடைய பதில். நான் காலையில முக்குணங்கள் வச்சும் ப்ரூவ் பண்ணீங்க. மாறிக்கொண்டிருக்கிறது, அப்புறம் அதுக்கு அரசனா இருக்கிறது,
குணங்களை வச்சு என்ன பண்ண? 3 குணங்கள் எது மாறிட்டு இருக்கு எது மாறாம இருக்கு. அரசன் ப்ரோக்ராமர் ப்ரோக்ராம் சொன்ன மாதிரி குணங்களும் அப்புறம் பிளஸ் அதை ஆள்ற அரசன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணீங்க. தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. பட் எண்ணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு விதவிதமா இருக்கலாம். தமசு அப்படிங்கிறது முட்டாள் வேஷம், ரஜசுங்கிறது ஆக்ரோஷமான வேஷம், சாத்விக் அப்படிங்கிறது கொஞ்சம் ஞானமயமான வேஷம். ஆக மொத்தத்துல எல்லாமே எண்ணங்கள் தான். இது எல்லாமே தாட்ஸ் தான். இது எல்லாமே உண்மை இல்லாத வெறும் தோற்றம் தான். இவற்றிற்கெல்லாம் பின்னணியில் குணங்களுக்கெல்லாம் அதீதமாக குணாதீதனாக இருப்பவனே நான். அந்த பிரம்ம உணர்வே நான். இவ்வெண்ணங்கள் நான் அல்ல, எண்ணங்களுக்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கின்ற எண்ணுபவனே நான் என்ற அந்த தத்துவம் நமக்கு உணரப்பட வேண்டும். அதுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கிறது சிம்பிள் மேட்ரு. ஏன்னா அதுவாக தான் இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அதுவாகவே இருந்தாலும் நான் அதை ஃபீல் பண்ணலைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. சிங்கக்குட்டி ஆட்டுக்குட்டியா மாறிடுச்சு. அது சிங்கமா இருந்து என்ன செய்ய, ஆடுன்னு நினைச்சுக்கிச்சுன்னா அந்த சிங்கத்தை ஃபீல் பண்ண முடியல இல்ல. So therefore it's all depends upon the value. So what it gives a value for it. நான் எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்பது சத்தியம். இதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது எனும் போதும் இதை நான் அனுபவிக்காமல் நான் அதை அனுபவிக்க வேண்டும் என்று முடிவு செய்வதால் நான் அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பது போல்தான் என்னால் விளக்க முடிகிறது. இதுவும் கூட இன்னும் ரொம்ப டீப்பா போனோம் அப்படின்னா இதையும் கூட நீ அறிந்தே செய்கிறாய். நரகத்துல இருக்கான், வாடா சொர்க்கத்துக்கு அப்படின்னா கொஞ்ச நாள் போகட்டும்ங்கிறான். அப்படின்னா சந்தோஷமா இருந்துட்டு வரட்டுமே, இப்ப என்ன இருக்கு. இதுல ஏக்நாத்தி பாகவதத்துல அந்த பன்னி வந்து சாக்கடையில இருந்து வா அப்படின்னு கூப்பிட்டா இல்ல நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு. ஆமா, அப்ப சந்தோஷமா தானே இருக்காங்க. விடு, இந்த எண்ணபவனுக்கு இந்த எண்ணங்கள் அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு, தாமச அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்கு, அறியாம வேஷம் பிடிச்சிருக்கு அந்த எண்ணபவனுக்கு. அதை வாழ்ந்துட்டு வரட்டும், இப்ப என்ன தப்பு? ஆனா ஞானி தானே, எல்லாரும் ஞானிங்க தானே, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க வாழட்டுமே, இப்ப ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு தான் சொல்லுங்க. இல்லன்னா இன்னும் நம்ம டீப்பா பார்த்தோம் அப்படின்னா, நான் என்னுடைய ஒரே ஒரு எண்ணம் தான் இங்க பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேஷத்துல இவங்க இப்படி விளையாடணும் அப்படின்னு எண்ணுறதே வந்து என்னுடைய எண்ணம் தான். என்னோட பெர்செப்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஒருத்தவங்களை வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் கோமாளியாகவும் எல்லாமாவும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கறது வந்து நமக்கு மேட்டர் கிடையாது. பட் என்கிட்ட ரோல் வரும்போது நான் என்ன பெர்சீவ் பண்றேனோ அந்த ரோல் தான் என்கிட்ட கேமே நானே விளையாடுறேன். அப்படிங்கும் போது இங்க எல்லாரும் அப்படிங்கிறது கூட வராது அப்படின்னு. நான் மட்டும்தானே இருக்கேன், என்னுடைய எண்ணங்கள் தான் எல்லாமே இருக்கு. இப்போ எல்லாம் பெரிய பியூட்டின்னா என்னுடைய எண்ணங்கள் தான் எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாமா இருக்கிறதுன்றது நான் போட்டு வச்ச எண்ணங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கர்மா அப்படி ஆயிருச்சுங்க. கர்மா இருந்தாலும் நீ போட்டு வச்ச எண்ணங்கள் தானே. சரி விடுங்க, நான் வந்து லூஸா வாழ்ந்துட்டேன், அறியாமையில வாழ்ந்துட்டேன், நான் நிறைய பாவம் பண்ணி தொலைச்சிட்டேன், அதனால இப்ப நான் என்னங்க பண்றது அப்படின்னா, இப்ப கூட நீ ஒண்ணும் குறைஞ்சு போகலையே, இது நீ போட்டு வச்ச கர்மா உனக்கு வருது. ஆனா இப்பயும் நீ தானடா அனுபவிக்க போற. இந்த எண்ணுபவன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கின்றான். எண்ணுபவன் உணர்ந்து விட்டால் இது என் எண்ணமடான்னு உணர்ந்து விட்டால், வெறும் மாயான்னு உணர்ந்து விட்டா, நான் போட்ட எண்ணத்தை நான் அனுபவிக்கணும். இல்லன் வேஷமா இருக்கட்டும், ரேப் சீனே இருக்கட்டும்டா, அது மாயான்னு புரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷமா அனுபவிச்சு தொலையலாம் இல்ல. இதுல என்ன கஷ்டம்? ஆஃப்டர் ஆல் when you don't understand it, அப்போ இந்த இதெல்லாம் இந்த எண்ணத்தை ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேல்யூ கொடுக்குற. ஆனா எண்ணமே மாயா, எண்ணுபவனே சத்தியம் அப்படிங்கிறதுக்கு நீ வேல்யூ கொடுக்க மாட்டேங்கிற. இந்த வேல்யூ கொடுக்காதனால உனக்கு அப்படி ஃபீல் ஆயிட்டு இருக்கு. பரவாயில்ல, அது இத்தனை ஜென்மமா அப்படி வாழ்ந்துட்ட, இப்போ புரிஞ்சிருச்சு இல்ல, இப்ப அதுக்கு வேல்யூ கொடு. இத்தனை ஜென்மமா எவ்வளவு அந்த கர்மா வந்தாலும் மாயா தானே, வரப்போறது மாயா தானே. இப்ப மாயான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வந்தாலும் சந்தோஷமா வாழ்ந்துடலாம் இல்ல. இவ்வளவும் நமக்கு வந்து அப்பதான் அணுவை வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது மாயை அப்படின்னு ஒண்ணு எண்ணம் இல்லாம இருந்துடணும், சமாதி ஸ்டேட்ல இருந்துடணும். இல்லைன்னா எண்ணங்களை வந்து சர்வார்ப்பணம் பண்ணிட்டு சமாதி ஸ்டேட்ல இருந்துடணும். அதுவும் ரெண்டுமே நமக்கு முடியல, எண்ணங்களும் ஓடுது அப்படிங்கும் போது அப்போ இந்த மாதிரியான குழப்பம் எல்லாம் வராம இருக்கணும் அப்படின்னா மாயை, அதாவது சும்மா நாச்சுக்கும் இருக்கு அப்படிங்கிற அந்த அணுவையில வரக்கூடிய அந்த அணுவை டெக்னிக் தானே, அது மாயை தானே. ஆமா, உணர்ந்து விட்டா ஒரு கஷ்டமும் வரப்போறது இல்லை. எல்லாமே நான் தானே, ஆனால் மாயைக்காக நான் தானே இப்படி எல்லாம் வலம் வருகின்றேன். ஏற்கனவே நான் அப்படி போட்டு வச்சிருக்கேன், பரவாயில்ல இருக்கட்டுமே. இப்ப புரிஞ்சிருச்சு இல்ல.
என்று நம்ம ஆனந்தமா வாழணும். ஸோ தப்பிக்கவே முடியாது, எஸ்கேப் ஆகவே முடியாது. எல்லாமும் புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறது தான் ஃபைனலா போய் முடிக்க வேண்டியது இருக்கு. எல்லாவனையும் அந்தந்த மாதிரி புரிய வைக்கிற மாதிரி நான் தான் விளையாடிட்டு இருக்கேன். அதுவும் உண்மைதான். சரி, என்ன புரிந்தது என்று சுதா வினோதினி சொல்லுமாறு கேட்டுக்கொள்ளியா? ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிடவா? சொல்றீங்களா? நான் ட்ரை பண்றேன்.